கொடைக்கானலில் மலை முகடுகளுக்கிடையே தவழ்ந்து செல்லும் மேகங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது உலக சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய கொடைக்கானலை பொறுத்தவரையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இந்த வார விடுமுறை கொண்டாடுவதற்காக வருகை புரிகிறார்கள். மேலும் கொடைக்கானலில் கடந்த ஒரு மாத காலமாகவே மாறி மாறி அந்த காலநிலையானது இருந்து வருகிறது. திடீரென்று உறைபனி மற்றும் திடீரென்று மேகக்கூட்டங்கள், பனிமேகங்கள், திடீரென்று வெயில் மற்றும் குளிர் உள்ளிட்ட பல்வேறு காலநிலையை கடந்த ஒரு வார காலத்தில் இந்த கொடைக்கானல் சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று காலை வேளையில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கோகோசாக் பகுதி, சிட்டிவியூ பகுதி உள்ளிட்ட மலை முகடுகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் பனிமேக கூட்டங்கள் கடல் அலை போல் அந்த மலைகளை தழுவி செல்லக்கூடிய அந்த ரம்மியமான காட்சி இன்று காணப்பட்டது. இந்த காட்சிகளை காண்பதற்காகவே கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த ரம்மியமான காட்சிகளை காண்பதற்காக கோகோசாக் பகுதி, சிட்டிவியூ பகுதி உள்ளிட்ட மலை முகடுகள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குமே சென்று அவர்கள் காலையிலேயே செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தொடர்ந்து இந்த மாறி மாறி வரக்கூடிய இந்த காலநிலையை அனுபவிப்பதற்காகவே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்றும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.